சிதம்பரத்துக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தெரியாதுன்னு நினைச்சேன். இப்போ அரசியலும் தெரியலன்னு தெரியுது. நம்ம என்ன தார்மீக வெற்றி 99 சீட்டு 3 டிஜிட்டை தொடர்றதுக்கு முடியல. அப்புறம் அதுல என்ன தார்மீக வெற்றி கிடைச்சிருக்கு அவருக்கு? அது ஏதோ குழப்பின்னு இருக்கணும், வயசான காலத்துல பேசிட்டு இருக்கணும் பேசிட்டு இருக்காங்க. மேத்தமேட்டிக்ஸும் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது. 99ங்கிறது 240 விட பெருசுன்னு ஒரு ஆள் பிடிவாதமா பேசினா இதுக்கு பிறகு ஹார்வர்ட்ல ஏன் படிச்சாருன்னு தெரியல. சொல்லி கொடுத்த வாத்தியார்களை சொல்லணும். சிதம்பரத்துக்கு ஆசிரியராக இருந்தவர்களை குறை சொல்லணுமோ? குற்றவாளிகள் காங்கிரஸ்காரர்கள், அது ராகுலா இருக்கலாம், சிதம்பரமா இருக்கலாம். இட் இஸ் பெட்டர் டு கீப் ஹிஸ் மவுத் ஷட். அதை செல்வ பெருந்தகை புரிஞ்சுண்டு பேசணும். அரசியல் இருக்கிற பேசிக் அருகதை செல்வ பெருந்தகைக்கு இருக்கா? கபர்தார், பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். பிரதமர் அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பதவி ஏற்பது நாட்டு மக்களுக்கு, நாட்டிற்கு நல்லது. ஆகவே இது மகிழ்ச்சி தரத்தக்க தருணம். நீங்க ஏதாவது பேச. நான் என்ன சொல்றேன், சிதம்பரத்துக்கு கொஞ்சம் பொருளாதாரம் தெரியாதுன்னு நினைச்சேன். இப்போ அரசியலும் தெரியலன்னு தெரியுது நம்ம. சரி, அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், பிரதமர் மோடி அவர்கள் he led NDA. பிஜேபி போட்டியிட்ட சீட்டே 440 சீட்டு தானே. ஆகவே மீதி யாருக்கு? கூட்டணிக்கு. அந்த கூட்டணியும் சேர்ந்து தானே பெரும்பான்மை கிடைச்சிருக்கு. ஆனால் எனக்கு மேத்தமேட்டிக்ஸும் தெரியாது, பாலிடிக்ஸும் தெரியாது. 99ங்கிறது 240 விட பெருசுன்னு ஒரு ஆள் பிடிவாதமாக பேசினா இதுக்கு பிறகு ஹார்வர்ட்ல ஏன் படித்தாருன்னு தெரியல. சொல்லி கொடுத்த வாத்தியார்களை சொல்லணும். அவருக்கு சிதம்பரத்துக்கு ஆசிரியராக இருந்தவர்களை குறை சொல்லணுமோ அப்படிங்கிறது மாதிரி. ஸோ சிதம்பரம் என்றைக்குமே அவர் இஸ் அவுட் ஆஃப் டியூன் வித் தி பப்ளிக். வயசானது காரணமாக இருக்கலாம். ஐ திங்க் இஸ் அரவுண்ட் 80. அதனால் அவருக்கு இந்த மாதிரியான தடுமாற்றம் சித்தாந்த ரீதியில் வந்திருக்கலாம். ஆகவே என்ன தார்மீக வெற்றி 99 சீட்டு 3 டிஜிட்டை தொடர்றதுக்கு முடியல. அப்புறம் அதில் என்ன தார்மீக வெற்றி கிடைச்சிருக்கு அவருக்கு? அது ஏதோ குழப்பின்னு இருக்கணும், வயசான காலத்தில் பேசிட்டு இருக்கணும் பேசிட்டு இருக்காங்க. ஓப்பன் ஏஐ ஒரு அமைப்பு, ஏஐ அந்த அமைப்பு ஒரு இஸ்ரேலி தனியார் அமைப்பின் மூலமாக இந்த தேர்தலில் காங்கிரஸை வெற்றி பெற செய்யவும், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை தோற்கடிக்க செய்யவும் பணியாற்றினார்கள்னு பப்ளிக் மீடியாவில் இப்போ விஷயங்கள் வெளில வந்திருக்கு. ஆகவே இதில் ஏற்கனவே தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் அந்நிய சதி இருக்குங்கிறதும் இடையில சொன்னார். அதனால் இந்த தேர்தலில் யார் யாருடைய மோசமான தேச விரோத பங்களிப்புகள் இருந்திருக்குங்கிறது இட் ஹேஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட். திமுக காங்கிரஸ் கூட்டணி இந்த தடவை 40%. ஆகவே எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் பிரிந்த காரணத்தால் டாக்டிக்கலி டிஎம்கே வெற்றி பெற்றிருக்காங்க. அவ்வளவுதான். 10 வருஷமா என்ன சொன்னார் அவர்? ஆட்சிக்கு வந்த அன்னைக்கே சப்கா சாத் சப்கா விகாஸ், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான மேம்பாடு. அதனால இந்த பாடி பாலிட்டியில மதத்தை கொண்டு வந்த தீய சக்தி காங்கிரஸ் கட்சி, அதனுடைய தேர்தல் அறிக்கை. ஆகவே அவர்கள் தான் சிறுபான்மைன்னு சொன்னா அப்ப பெரும்பான்மை வராதா? நீங்க மதத்தை பற்றியே பேசியிருக்கப்படாது காங்கிரஸில். அதனுடைய மேனிஃபெஸ்டோவில் மைனாரிட்டிஸ்ன்னு சொல்லி சொன்னால் மெஜாரிட்டிகளுக்கு என்ன இந்த நாட்டில் இடம் இல்லையா? அது பிரச்சனை வரும். ஆகவே குற்றவாளிகள் காங்கிரஸ்காரர்கள், அது ராகுலா இருக்கலாம், சிதம்பரமா இருக்கலாம், இல்லை அவர் யார் சாம் பிட்ரோடாவோட வழிகாட்டுதல் தானே காங்கிரஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ராஜீவ் காலத்திலேருந்து. அவங்க தான் மதத்தை திணித்தவர்கள் பாடி பாலிட்டியில், நாட் பிஜேபி. மிருகவதை தடுப்பு சட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழக தீய சக்திகள் மீது உடனடியாக அந்த இலாக்கா நடவடிக்கை எடுக்கணும். இங்க செல்வ பெருந்தகை யாரு, அவர் பின்னணி என்ன, எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்தார்,
இதெல்லாம் நாம் விவாதிக்க வேண்டி வரும். நீங்கள் ஏன்னா கூட்டணிக்குள்ளே நீங்கள் 2014லையும் பாமக 9 தொகுதிகளில் நின்னாங்க. அப்பவும் இந்த கூட்டணி 19% வாக்குகள் பெற்றிருந்தது. அதனால் நீங்கள் திருப்பி இந்த மாதிரியெல்லாம் பேச ஆரம்பித்தா, பூயி செல்வ பெருந்தகை எந்தெந்த கட்சியில் இருந்தார், அவருக்கு என்னென்ன கிரிமினல் வழக்குகள் இருக்கா, அவர் பேரில் குற்றச்சாட்டு இருக்கா, எல்லாத்தையும் பற்றி பேச வேண்டி வரும். அதனால் நான் சொல்கிறேன், இட் இஸ் பெட்டர் டு கீப் இஸ் மவுத் ஷட். அதை செல்வ பெருந்தகை புரிஞ்சுண்டு பேசணும். எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்கிறாங்க. அதனால் அந்த பழைய வழக்குகள்லாம் கூட திருப்பியும் புது புனர் விசாரணை நடத்தணும்னெல்லாம் கேள்விகள் இருக்குது. டிநகர் ஆடிட்டர் எப்படி காலமானார், என்ன ஏது, பல்வேறு விஷயங்கள் இருக்குது. நான் அதெல்லாம் பேச விரும்பலை. ஆனால் இவர் இந்த மாதிரியாக உளறி கொண்டு இருப்பார்னா செல்வ பெருந்தகை, ஹூ ஆர் யூ? எந்தெந்த கட்சியிலெல்லாம் போய் நீங்கள் என்னென்ன பொறுப்புகளில் இருந்தீங்க? வாட்ஸ் யுவர் பொலிட்டிக்கல் ட்ராவல்? ஹெச் ராஜா 1964 RSSல சேர்ந்தவன். அன்னிலேருந்து இன்னி வரை எதுலையும் மாறலையே. அதனால் அந்த மாதிரியாக ஒரு கொள்கை பிடிப்பு, ஒரு அரசியலில் இருக்கிற பேசிக்கு அருகதை செல்வ பெருந்தகைக்கு இருக்கா? அதனால் இனிமேல் அதை அனாவசியமாக பிஜேபி பற்றியே பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். பேசினா எல்லா விஷயத்தையும் உங்கள் பின்னணி, நீங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்தீங்க, அத்தனை விஷயங்களையும் பற்றி பேச வேண்டியிருக்கும். கபர்தார், பேச வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். Taste the Daily.